மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடியலே வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். என்னடா இந்த வாட்டி புதுசாக இருக்குது சொக்கலிங்கத்தை பார்க்குறேன்னு நினைக்கலாம். இந்த வாட்டி நான் நின்றுக்கிட்டு பேசுகிறதுக்கு கூட ஒரு காரணம் உண்டு. இதை அனைவரும் நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறவங்கள தயவுசெய்து அமர்ந்திருப்பாங்க நின்றுக்கிட்ட நீங்களே நான் செய்கிறத சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது முக்கியமாக இந்த ஷோல்டர் எக்ஸசைஸு நெக் எக்ஸசைஸை பண்ணும் பொழுது பல அனுகூலங்கள் உண்டு என்பதற்காக தான் இந்த நிகழ்வை நின்றுக்கிட்டு செய்ய போகிறேன். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வெரி குட். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு நேரம் நல்லா ரிலாக்ஸாக நிற்கணும். ஏதோ டென்ஷன்லாம் சும்மா ரிலாக்ஸாக வச்சிங்க. ரிலாக்ஸாக நின்ன பிறகு கையை இப்படி வச்சுக்கணும். சில பேர் கேட்பாங்க மேலேயா கீழே, எப்படினாலும் சரி உங்கள் சௌரிய பிரகாரம் கையை இப்படி நேராக வச்சுக்கிட்டு இது கழுத்துக்கு நேராக இந்த இடத்துல வரணும். உங்கள் சின்ன இருக்குதுன்னு சொல்ல இந்த இடத்துக்கு நேராக வச்சுக்கணும். எல்லாம் ரிலாக்ஸாக பண்ணணும். இந்த கையை நேராக இப்படி வச்சுக்கிட்டு இதை பாருங்களேன், இதுக்கு ஸ்லோவாக அது மெதுவாக ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். கொஞ்ச நேரம் பிடிக்கணும், மறுபடியும் அப்படியே கொண்டு வரணும். இதை பாருங்கள், வேகமாக பண்ணக்கூடாது, மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச்சு பண்ணும்பொழுது உள்ள மூச்சு நல்லா இழுங்க. இதை கொண்டு வரும்போது மூச்சை வெளியில் விடுங்க. இதை பாருங்கள். இதே மாதிரி காலை 20 முறையும் மாலை 20 முறையும் பண்ணணும். இதை பாருங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா, எப்பொழுதெல்லாம் இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அப்பொழுது மனம் ரிலாக்ஸ் ஆகிடும். மன அமைதியை எது ஸ்ட்ரெச் பண்ணணும் மனதை ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்பொழுது பாருங்களேன், உங்களுக்கு இதயத்துக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது, கழுத்துடைய தசைகளுக்கு நல்லது, மூளையின் ரத்த ஓட்டத்தையும் சீராக பண்ணுது. ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சொல்லிட்டேன். ரெண்டாவது கையை இப்படி நேராக கீழே வச்சுங்க. எல்லாமே ரிலாக்ஸ், இழுத்து பிடிச்சிக்கிடுச்சுலாம் கிடையாது, ரிலாக்ஸாக இருக்கணும். பண்ணிக்கிட்டு இதை பாருங்களேன், கழுத்தை மெதுவாக திருப்பினது பாருங்களேன், கொண்டு வரணும், அப்படியே கொண்டு வரணும். இதுவும் 20 நிமிடம் 20 தடவை செய்யணும். 20 சில பேர் 20 தடவை சொல்ல வேகமாக பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும். இது கூட வேகமாக பண்ணக்கூடாது, அனைத்து நிதானமாக ஸ்ட்ரெச் பண்ணி இதை கூட பாருங்களேன். இதுவும் 20 தடவை காலை அண்ட் ஈவினிங் 20 தடவை. இது முடிஞ்ச 3 தடவை 4 தடவை பண்ணணும். எல்லோரும் பண்ண ரொம்ப நல்லது. ஸோ கழுத்தை டேர்ன் பண்ணுறது சொன்னேன். அடுத்தது பாருங்கள், இந்த கையை பின்னால் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும், அப்படியே விட்டுடணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும், விட்டுடணும். இதுவும் 20 தடவை டெய்லி பண்ணணும், மார்னிங் ஈவினிங். இந்த ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, 8 மணி நேரம் 10 மணி நேரம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்கள இந்த ஸ்ட்ரெச்சிங்கெலாம் பண்ணும்பொழுது அந்த கழுத்து வலி வராது, அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரதே போயிடும். இது பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, இதை பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்கின்ற சக்தி கூட இவைகளுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இதுவும் ஒரு மெடிடேஷனாக நீங்கள் கருதணும் இதெல்லாம். ஸோ எனி ஸ்ட்ரெச்சிங் இஸ் ரிலாக்ஸேஷன். இன்னொன்று சொல்லிடுறேன், எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்கிறார்களோ, என் நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தியானம் பண்ண வேண்டாம். எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றானோ அவன் எந்த கோயிலுக்கு கூட போக வேண்டாம். அதான் அடிக்கடி சொல்லுவான், எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவரை மகிழ வைக்கின்ற சக்தி இருக்கின்றதோ அவர்கள் மனிதர்கள் அல்ல, மாமனிதர்கள் அல்ல,
அவர்கள் தெய்வமாகவே மாறுவதாக கூட கருத்து உண்டு. ஸோ மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, இந்த 3 எக்ஸசைஸ் இப்படி ஸ்ட்ரெச்சிங் ஒன்று, ரெண்டாவது வந்து கழுத்தை வந்து ஃபுல்லாக, மூணாவது பின்னால். நிறைய பேர் கேட்பாங்க இப்படி ஃப்ரண்ட்டில் வரணும். ஃப்ரண்ட்டில் வரணும்னா வரல அவசியம் கிடையாது, பின்னால் ஸ்ட்ரெச் பண்ணுறது தான் மிக முக்கியம். இதை 3 நீங்கள் காலையும் மாலையும். இந்த கழுத்து டர்ன் பண்ணுறவங்க மட்டும் 60-70 வயசானால் ஸ்லோவாக பண்ணணும். ஏன்னா சில சமயம் டக்குன்னு மயக்கம் வரலாம். சர்விக்கல் ஸ்பான்லஸ் வந்தாலும் பண்ணலாம். உங்கள் மருத்துவ ஆலோசனை கேட்டுக்கணும் நீங்கள் ஃபிட்டான்ட்டு. இதுக்கப்புறம் பாருங்களேன், முக்கியமாக இந்த கழுத்தை எப்படி பெண்ட் பண்ணணுன்னு பாருங்களேன். இது பாருங்கள், இப்படி இருக்குது, கழுத்தை இப்படி பெண்ட் பண்ணணும், இப்படி வரணும், இப்படி பண்ணணும். ஸோ வலதுபுறம் இப்படி பெண்டிங். இதுவும் வந்து குறைஞ்சது 10 முறை 5 தடவை பண்ணால் போதும், மெதுவாக. புரியுங்களா? அதே நிலையில் இப்படியும் பாரு, பின்னால் பண்ணி அப்படி பண்ணணும். இதுவும் 5 முறைகள், மார்னிங் ஈவினிங். அதுக்கப்புறம் கடைசி என்ன சொல்கிறேன்னா, கழுத்தை வந்து ரொட்டேட் பண்ணலாம். இப்படி பாருங்களேன், இது மாதிரி 5 முறை. இது கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணலாம். இது பாருங்கள், இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ். ஸோ பெண்டிங் பார்த்திங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம், ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரொட்டேஷன். ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் ப்ளஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணி சொல்லமோ, 1 கழுத்தை ரொட்டேட் பண்ணுறது, இது 3. இது 6 எக்ஸசைஸ் நீங்கள் தினந்தோறும் பண்ணி கொண்டு இருந்தால், காலை மாலை 2 நடுப்புற எக்ஸசைஸ். சப்போஸ் வந்து நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, 3 hours 4 hours ஆச்சுன்னா அட்லீஸ்ட் 1 நிமிடம் 2 நிமிடம் நீங்கள் பிரேக் எடுத்து இந்த ஸ்ட்ரெச்சிங் மாதிரி எக்ஸசைஸ் பண்ண. மூச்சு பிடிக்கக்கூடாது, கை எரிக்கலை பிடிக்கக்கூடாது. ரொம்ப ஃபஸ்ட்டு எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் ரிலாக்ஸாக பண்ணிடணும். இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாத்திரம் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன், வேகமாக பண்ணிவிடாதீர்கள். வேகமாக பண்ணிவிட்டு அதனுடைய பெனிஃபிட்டே கிடையாது. நிதானமாக ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது அப்படியே உங்களை ஆழ்ந்த அப்படியே அமைதியான நிலைக்கு எடுத்துன்னு போகிறத கூட என்னுடைய ஸ்ட்ரெச்சிங் வந்து கட்டாயம் பயனடையும். ஏதாவது பண்ணுறதுக்கு சப்போஸ் ஒருத்தருக்கு வெர்டிகோவாக இருக்கலாம், ஆல்ரெடி வந்து வெர்டிகுலர் பேஸில் இன்சஃபிஷியன்ட்டு மயக்கம் வரது சக்தியாக தான் இருந்து ரொம்ப சர்விக்கல் ஸ்பான்லஸ் அதிகம் வந்துடுச்சுன்னா உடனே நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் மருத்துவரை கேட்டு அந்த ஆலோசனை பிரகாரம் இதை பண்ணலாம். பட் இதெல்லாம் சிறு வயதிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கட்டாயம் 90-100 வயசு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். நன்றி, வணக்கம். சமூகத்தில் நடக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு அவற்றிற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக குழந்தை திருமணங்களுக்கு எதிராக நாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் செய்திருக்கிறோம், சட்டங்கள் இயற்றியிருக்கிறோம். ஆனால் குழந்தை திருமணங்கள் என்பது, அதுவும் குறிப்பாக சிறுமிகளை திருமணம் செய்து கொடுக்கிற பழக்கம் என்பது இன்றைக்கும் கூட பரவலாக இருக்கிறது. சிறுமிகளுக்காக நடக்கக்கூடிய இந்த திருமணங்கள், குழந்தை திருமணங்கள் தொடர்பாக நம்மிடம் ஒரு முறையான புள்ளி விவரங்கள் கிடையாது என்ற போதும் கூட கிராமப்புறங்களில், அதுவும் பின்தங்கிய பகுதிகளில், பின்தங்கிய மாநிலங்களில், பின்தங்கிய ஒரு சமூக பிரிவுகளில் கணிசமான அளவிற்கு இந்த குழந்தை திருமணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் தொடர்ந்து கவனிக்க முடிகிறது. பல சமயங்களில் இந்த திருமணங்கள் பதிவு செய்யப்படுவதில்லை என்பதனால் அது பற்றிய உண்மையான அளவிற்கான தகவல்கள் நம்மிடம் இல்லை. அப்படி தகவல்கள் இருந்தால் இப்போது நம்மிடம் இருக்கக்கூடிய குழந்தை திருமணங்கள் தொடர்பான புள்ளி விவரங்களை விட மிகப்பெரிய அளவிற்கு அதனுடைய எண்ணிக்கை இருக்கும் என்று தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த குழந்தை திருமணங்களுக்கு மிக முக்கியமான காரணம் பிற்போக்கான எண்ணங்கள், பெண்களை வீடுகளில் சுமையாக கருதுவது,
போன்ற பல எண்ணங்கள், சில சாதிகளில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், சில மதங்களில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அவர்கள் பெண்களை சீக்கிரமே திருமணம் செய்து கொடுத்து விடுவதுதான் பாதுகாப்பானது என்றெல்லாம் ஒரு மனநிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சமீபத்தில் நடத்தப்பட்ட இந்த சர்வே சொல்லக்கூடிய ஒரு புள்ளி விவரம் என்பது பெண்களுடைய கல்விக்கும் குழந்தை திருமணத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அதாவது குழந்தை திருமணங்கள் மட்டுமல்ல, மிக இளம் வயதில் கர்ப்பமடைவது போன்ற பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது பெண்களிடம் எங்கெல்லாம் கல்வி அறிவு குறைவாக இருக்கிறதோ, அல்லது அந்த லிட்ரஸி அல்லது பள்ளி படிப்பு, அதாவது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் எங்கு மிக குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறது, குழந்தை திருமணங்கள் அதிகமாக இருக்கின்றன, அது இளம் வயது தாயாவது போன்ற பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. அது சார்ந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை, அது சார்ந்த பல பிரச்சனைகள் இங்கு பரவலாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத்தான் இந்த புள்ளி விவரம் சுட்டி காட்டுகிறது. முக்கியமாக இந்த சிறுமிகளுக்கு நடக்கக்கூடிய திருமணங்களில், அதாவது அந்த 15 வயதிலிருந்து 17 வயதுக்குள் நடக்கக்கூடிய அந்த திருமணங்களில் 30% பெண்கள் கல்வியறிவே அற்றவர்கள், 20% பெண்கள் பள்ளி படிப்பை தாண்டாதவர்கள் என்பது போன்ற பல நிலைகளான புள்ளி விவரங்கள் அதில் சுட்டிக்காட்டப்படுகின்றன. பெண்கள் உயர்கல்விக்கு செல்லுகிற போது நிச்சயமாக குழந்தை திருமணம் இயல்பாகவே தடுக்கப்பட்டு விடுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, அவர்கள் பொருளாதார ரீதியாக தங்களை ஒரு சுய ஆளுமைகளாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கல்வியின் மூலம் கிடைக்கிறது. அப்படி பார்க்கிற போது பெண் கல்விதான் ஒரு எதிர்கால தலைமுறையே உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த புள்ளி விவரம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற போது பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்னும் ஆழமாக வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. இந்த குழந்தை திருமணங்களுடைய வயதை எடுத்துக்கொண்டால் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் அதனுடைய விகிதாச்சாரம் மிக அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டிலும் கூட மிகவும் ஒரு வறுமையான பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் தான் குழந்தை திருமணங்கள் நடக்கின்றன. கல்வி வளர்ச்சி பெறுகிற சற்றே முன்னேறிய மாவட்டங்களில் அது மிக குறைவான குழந்தை திருமணங்கள் தான் நடக்கின்றன என்பதையும் கூட நம்மால் அவதானிக்க முடிகிறது. இதனால் தான் நாம் தொடர்ச்சியாக பெண் கல்வியை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது குழந்தை திருமணங்களை நாம் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் கல்வியை கட்டாயமாக்க வேண்டும். கட்டாய கல்வி என்பது, அதாவது கட்டாய கல்வி என்பது பள்ளி கல்வி மட்டுமல்ல, அதாவது கல்லூரி கல்வியையுமே நாம் கட்டாயமாக்க வேண்டும். கல்வியை இலவசமாக்குவது மட்டுமல்ல, கட்டாயமாகவும் ஆக்க வேண்டும். நாம் இன்றைக்கு ஒருவர் அவருடைய ஒரு அரசாங்கத்திடமிருந்தோ சமூகத்திடமிருந்தோ பெறக்கூடிய பல சலுகைகளுக்கு அவர் உயர்கல்வி கற்றவராக இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் முதற்கண் அவர்களுக்கு கல்வி கற்பதற்கான முழுமையான சூழலை நாம் தர வேண்டும். முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ அவர்கள் படித்து அவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். ஏற்கனவே அப்படி பாதியை படிப்பில் விட்டவர்கள் கூட தொடர்ச்சியாக படிப்பதற்கான சுலபமான கல்வி முறையை அல்லது தேர்வு முறைகளை நாம் இன்னும் பரவலாக்க வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் இளம் வயது திருமணங்கள் போன்ற சமூக தீமைகளை ஒழிக்க முடியும். மிக தெளிவாக இந்த புள்ளி விவரம் சுட்டிக்காட்டுகிறது. கல்வி மட்டும்தான் இளம் வயது திருமணங்களிலிருந்து விடுவிக்க முடியும். கல்வி கற்காத பெண்கள் மிக சுலபமாக திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு விடுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அதோடு இருட்டாக்கப்பட்டு விடுகிறது. அதில் சாதிய பழக்க வழக்கங்கள், இன்னொரு புறம் இன்றைக்கு சாதி கடந்த திருமணங்கள் நிறைய நடப்பதனால் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் சொந்த சாதியிலேயே உறவினர்களுக்கே திருமணம் செய்து கொடுத்து விடுவது, இப்படி பல சமூக நோய்கள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு முழுமையான கல்வி. அனைவருக்கும் முழுமையான கல்வி, அதுவும் உயர்கல்வி வழங்கப்பட்டால் அது சமூகத்தின் பல தீமைகளுக்கு ஒரே நேரத்தில் தீர்வு காணக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை அந்த புள்ளிவிவரம் தரக்கூடிய படிப்பினையிலிருந்து நாம் அறிகிறோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கால் பாத நரம்பியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் A.K. அக்ஷயன். கால் பாத நரம்பியல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு புதுவிதமான ஒரு மருத்துவ சிகிச்சையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு அறுவை சிகிச்சை போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறையை நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம்னா அதற்கான தீர்வு இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நோய்களுக்கெல்லாம் கால் பாதத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இது எப்படி செயல்படுதுன்னு பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கால் பாத நரம்பியல் சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இதுவே புதுசாக இருக்குது. நம்ம அலைட் மெடிசின்ஸ் தெரிஞ்சிருக்கோம், அலோபதிக் சார்ந்து, அதுக்கப்புறமா ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி எல்லாமே நமக்கு படிக்கிறோம். அப்படின்னாலும் ஒரு பாதத்தை மட்டுமே மையமாக வச்சு ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல், மருந்து இல்லாமல் ஒரு மருத்துவ முறை இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு புதுசாக தான் இது தெரியுது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு 10 இயர்ஸாக அப்படின்னும் போது இப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை முறை இது எங்கிருந்து வந்துச்சு, இதை எப்படி செயல்படுது, இதனோட தீர்வு எவ்வளோ தூரம் மக்கள் புரிஞ்சிருக்காங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு டாக்டர். இப்போ இந்த கால் பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்னா இதோட ஆரிஜின் பற்றி சொல்லுங்கள். இதோட வரலாறு எங்கேருந்து இது உருவானது, இப்போ எப்படி பழக்கத்துக்கு இது வந்திருக்கு? நிச்சயமாக. அதாவது இந்த கால் பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாத கூசா தெரப்பி அப்படின்ற மருத்துவம் திபெத்தில் உள்ள பழங்குடியின மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மருத்துவம். இது எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர், அவர் இந்த கலையை நேரடியாக கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அவர் ஒரு முறை இந்தியாவுக்கு வருவதாக எனக்கு தகவல் கிடைச்ச உடனே நான் அவரிடம் இந்த கலையை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் ஏற்படுத்திக்கிட்டேன். இந்த கலையை கற்றுக்கிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண உடனே ஒரு பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் இதில் நடந்தது. என்ன ஒரு விஷயம்னா, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் எல்லாமே ஒரு நோய்களுக்கான அறிகுறிகளை மட்டுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறைகளாக தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. இந்த பாத கூசா தெரப்பி அப்படின்ற இந்த மருத்துவம் நோயினுடைய மூல காரணத்தை என்னன்றதை நம்மளுடைய கால் பாதத்தில் தெளிவாக காமிக்குது. இது திபெத்தில் உள்ள பழங்குடியின மக்கள் மட்டுமல்ல, இங்கே இந்தியாவிலையும் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய சித்தர்கள்னு சொல்லக்கூடிய நமக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த சித்தர்கள்லாம் கூட நம்மளுடைய கால் பாதத்தில் தான் 72,000 நாடி நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்தில் தான் முடிவடையுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்தில் தான் முடியணுங்கும் பொழுது, இங்கே நம்ம தூண்டுதல் கொடுத்து சிகிச்சை கொடுக்கப்படும் பொழுது அந்த உறுப்புக்கு நேரடியாக எனர்ஜி போகுது, அந்த உறுப்பு உடனடியாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியுது. இதை சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நபர்கள் அந்த ஒரு அரை மணி நேரம் சிகிச்சை நடக்கும். சிகிச்சை முடித்த உடனே இம்மிடியேட்டாக ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, உடனடியாக அந்த உறுப்புக்கு எனக்கு எனர்ஜி வந்ததை நான் உணர முடியுது அப்படின்னு சொல்லி அதை நம்ம உணர முடியும். ஓகே, பொதுவாக இந்த மருத்துவ முறை பற்றி இன்னும் நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கு டாக்டர். இப்போது கால் பாதத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பிரச்சனையோடு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கால் பாதத்தில் எப்படி இதை டயக்னைஸ் பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க இது ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு? அதுக்கு ஏதாவது ஒரு நோயை உதாரணம் வச்சு? நிச்சயமாக. அதாவது பொதுவாக நம்மளுடைய கால் பாதத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கருப்பாக ரவுண்டு புள்ளிகள் வருது, கால் பாதத்தில் ஏதாவது புண்ணு வருது, கால் பாதம் எரிச்சல் வருது, கால் பாதத்தில் வலி வருது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படின்னு உடனே அது கால் பாதத்தோட பிரச்சனையாக இன்றைய மக்கள் பார்க்குறாங்க. அது அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் 2 நரம்புகள் நம்மளுடைய கால் பாதத்தை வந்தடையுது. இதில் ஒரு நரம்பு பாதை வழியாக பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம ஒவ்வொரு முறை தரையில் மிதிக்கப்படும் பொழுதும் அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளே அந்த உறுப்புக்கு செல்லுது. திரும்ப அந்த உறுப்பிலிருந்து இன்னொரு நரம்பு பாதை வழியாக, கண்ணுக்கு தெரியாத நரம்பு பாதை வழியாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த உறுப்பு செயல்பட்டு கழிவு சக்தியானது வெளியேறுது. இப்போ இந்த இடத்துல ஏற்பட்டக்கூடிய இந்த அடைப்பே அந்த உறுப்பு சார்ந்த அறிகுறிகளாக வெளியில் தெரிய வருது.
அந்த அறிகுறிகளை எல்லாமே நம்ம இன்னைக்கு நோயாக வந்து கருதிட்டு அதற்கான சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய கால்பாதத்தில் நுரையீரல் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் தெரியும். நுரையீரலினுடைய நரம்பு பாதை நம்மளுடைய கால்பாதத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து முடிவடையுது. அதனுடைய நரம்பு பாதையில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் ஏற்படும் பொழுது அந்த உறுப்புக்கு உயிர் சக்தி கிடைக்காம அது மூச்சு திணறல் அப்படின்ற ஒரு அறிகுறியை உண்டு பண்ணுது. அந்த மூச்சு திணறல் ஏற்படும் பொழுது அங்கே உள்ள வந்து அந்த கழிவுகள் தேங்கி அது சளி அப்படின்ற இன்னொரு அறிகுறியை உண்டு பண்ணுது. சளியை வெளியேற்றுறதுக்காக இருமல், தும்மல், இப்படி வந்து இன்னும் சில அறிகுறிகளை உண்டு பண்ணுது. நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னோம்னா, இதுதான் நோய் அப்படின்ட்டு அந்த இருமல், தும்மல், இந்த சளியை வெளியேற்றுறதுக்காக ஏற்பட்ட காய்ச்சல், இதை எல்லாத்தையும் அடக்குவதற்காக நம்ம முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடும். மருந்துகள்லையோ மாத்திரைகள்லையோ முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இந்த நோய் இன்னும் தீவிர நோய்களாக, இன்னும் கிரானிக்காக வந்து போக ஆரம்பிச்சிருது. அதனுடைய தீவிரத்தை நம்ம உடம்புல காமிக்க ஆரம்பித்து அந்த நோய் வந்து கிரானிக்காக போக ஆரம்பிச்சிருது. கிரானிக் ஆன உடனே என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது வந்து ஆஸ்துமா, அந்த வீசிங்கே வந்து ஆஸ்துமா ஆயிடுது, நிமோனியா ஆயிடுது, பிராஞ்சிடிட்டிஸ், லங்ஸ் கேன்சர் வரைக்குமே வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிருது. இது எல்லாம் நம்மளுடைய கால்பாதத்தில் வந்து முடிவடையக்கூடிய இந்த நரம்புகளில் சில முடிச்சுக்களாக வந்து ஃபார்ம் ஆயிடுது. இந்த முடிச்சுக்கள் நம்மளுடைய கால்பாதத்தில் தெளிவாக தெரியும். நாங்கள் கால்பாதத்தை பார்த்து சொல்கிறதே அந்த கால்பாதத்தில் தெரியக்கூடிய அந்த முடிச்சுக்களை வச்சு தான் இவங்க உடம்புக்குள்ளே இந்த உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போம். மீண்டும் திரும்ப அங்கேயே நம்ம சிகிச்சை கொடுப்போம். சிகிச்சை கொடுக்கப்படும் பொழுது அந்த முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு அந்த உறுப்புக்கு செல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி உள்ளே போகும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் வரும், அந்த உறுப்பு சார்ந்த எல்லா அறிகுறிகளும் சரியாகும். ஒரே ஒரு நோயாளி இருமலுக்கு வந்து ஒரு சிரப் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், காய்ச்சலுக்கு வந்துட்டு ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், சளியை வெளியேற்றுறதுக்கு ஒரு சிரப் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், வீசிங் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு நெப்ளைசர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த நோயாளிக்கு கால்பாதத்தில் சிகிச்சை கொடுத்த உடனே இவை அனைத்துமே தேவைப்படாது. இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எடுக்கக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாமல் இதனுடைய மூல காரணத்தை நம்ம சரி செய்கிறதுனால இவங்க முற்றிலுமாக குணமாவாங்க. அது இதோட ஸ்பெஷாலிட்டி. சொன்ன உதாரணம் வந்து ஒரு சளிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றீங்க. இப்போ நுரையீரல் சார்ந்த பிரச்சனைன்னு நீங்கள் டயக்னோசிஸில் சொல்கிறீங்க. ஆனால் நம்ம காமனாக ஃபீல் பண்ணுறது வந்து வெளியில் தெரிகிறது காமன் கோல்டு. இப்போ கோல்டு அப்படின்னா ஒரு கபம் அப்படின்னு சொல்லலாம், நெஞ்சில் சளி சேருது. ஸோ அப்போ அது மருந்து மூலமாக தான் சரி பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வேறு என்ன காசு இருக்க முடியும்? சளியை எடுக்கணுங்கிறது தானே தீர்வாக இருக்கும். நிச்சயமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த நுரையீரலில் சளி உருவானதுக்கான மூல காரணம் நுரையீரலே கிடையாது அப்படின்றது நம்மளுடைய கால்பாதத்தில் காமிக்கும். என்ன விஷயம்னா, இப்போ நுரையீரலில் சளி உருவானதுக்கான ஒரு அடிப்படை காரணமாக வந்து நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு சாதாரண மக்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்ன சொல்லுவாங்க? என்னோட குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்ருச்சு, என்னோட குழந்தை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து கூலிங்கான வாட்டர் சாப்பிட்ருச்சு, அதனால சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூலிங்கான வாட்டர், அந்த ஐஸ்கிரீம், இவை அனைத்தும் நம்ம வந்து வாய் வழியே வயிற்றுக்குள்ளே தான் அனுப்பணுமே தவிர மூக்கு வழியே நுரையீரலுக்குள்ளே அனுப்பலை. அப்போ வயிற்றுக்குள்ளே போனது நுரையீரலில் எப்படி சளியாச்சு? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா அங்கே வயிற்றில் தான். புரியுதுங்களா? வயிறு அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கப்படும் பொழுது நீங்கள் குளிர்ச்சியான பதார்த்தங்கள் உள்ளே கொடுத்தா நிச்சயமாக நுரையீரலில் சளியாக ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் சரி பண்ண வேண்டியவர் வயிறை நீங்கள் கூலிங்காக வச்சுருந்தீங்கன்னா, இப்போ ஏன்னா ஒரே சமயத்தில் 10 குழந்தைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுதுங்க, அதில் ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு தான் சளி பிடிக்குது. அப்போ விஷயம் லங்ஸில் கிடையாது. இங்கே வயிறை கூலிங்காக வச்சுருந்தா அங்கே சரியாயிரும். நமக்கு கால்பாதத்தில் நுரையீரலை காமிக்காது, அந்த வயிறை தான் காமிக்கும். நாங்கள் அந்த வயிறை சரி பண்ணுவோம், இந்த பிரச்சனை மீண்டும் வராது, நிரந்தரமாக குணமாகும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பிரச்சனை அனலைஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இந்த பிரச்சனை அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா மருந்து இல்லை, அறுவை சிகிச்சை இல்லைன்னும் போது அப்போ என்ன அங்கே நடக்குதுன்ற கேள்வி வருது. ஸோ எப்படி செயல்படுது இது? நிச்சயமா இந்த மருத்துவத்தினுடைய தத்துவமே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொதுவாக நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்மளுடைய உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது. இப்போ நமக்கு வந்து தோலில் வந்து ஏதாவது வந்து அடிபடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணால் கூட அந்த தோலில் இருக்கக்கூடிய புண்ணு வந்து ஆறிடுது. ஆனால் நமக்கு வந்து வயிற்றில் வந்திருக்கக்கூடிய புண்ணு வந்து பாருங்கள், அல்சர் அப்படின்ற பேரில் வருஷ கணக்கில் போயிட்டே இருக்குது இன்றைக்கி உள்ள மக்கள்கிட்ட. அப்போ ஏன் அந்த புண்ணு மட்டும் ஆறலை, இந்த புண்ணு மட்டும் எப்படி ஆறிடுச்சு? உடம்பு தன்னைத்தானே சரி செய்யுது, ஆனால் அதை கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விடணும். அப்போ தான் அது தன்னைத்தானே சரி செய்யும். நாம் மேலும் மேலும் எனக்கு புண்ணாயிருச்சுன்னு சொல்லிட்டு அல்சருக்காக திரும்ப மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது மீண்டும் மீண்டும் இன்னும் பெரிய புண்ணாக தான் மாறுது. அப்போ அதை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னாலே அது தன்னைத்தானே சரி செய்யுது. இப்போ இந்த உடம்பு தன்னைத்தானே சரி செய்வதற்கு, அந்த ஹீல் செய்வதற்கு மெடிசனாக என்ன பயன்படுத்திக்கிறதுனா இந்த காஸ்மிக் எனர்ஜி, இந்த பிரபஞ்ச சக்தி. இந்த காஸ்மிக் எனர்ஜியை இந்த உறுப்பு எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா,
நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளில் இருந்தும் 2 நரம்புகள் நம்மளுடைய கால்பாதத்தில் வந்து முடிவடையுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது நம்ம ஒவ்வொரு முறையும் கால்பாதத்தை தரையில் வைக்கப்படும் பொழுது இந்த காஸ்மிக் எனர்ஜியை முழுசாக வாங்குது. நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரியே வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பும் கால்பாதத்தில் வந்து முடிவடையுது, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்கிறையோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைக்கி வந்து ஆரோக்கியமாக இருந்ததுக்கான ஒரு அடிப்படை காரணம் பார்த்தா கூட அன்றைக்கி வந்து ஸ்கூட்டரு, பைக்கு, 4 வீலர்ஸ் எதுவும் கிடையாது. அவங்க எல்லா தொழில்களும் நடந்தே பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க 120 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படின்றத கூட சொல்லலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ, நெகட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ கால்பாதத்தில் இருக்குதுன்றதுக்கு இன்னும் சில உதாரணங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்களுக்கு போயிட்டு வந்தோம்னா, ஒரு கேத வீட்டுக்கு, ஒரு சடங்கு வீட்டுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வரும்பொழுது கம்பல்சரி கால்பாதத்தை வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு மசூதிக்கு போகிறாங்க, ஒரு பெரிய சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது கால்பாதத்தை கழுவாமல் நேராக உள்ளவாங்க அப்படின்றாங்க. ஒரு சபரிமலை போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நேராக உள்ளவாங்க. ஏன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய உங்கள் உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆகிருக்கும். எப்படி? கால்பாதத்தின் வழியாக. அப்போ இதை கூறா கொண்டு தான் அப்படியே வீட்டுக்குள்ளே கொடுக்கும்பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி கூடும் சொல்லிட்டு, இதை வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த பாத பூஜை, கால் பாதத்தில் வந்து ஆணி வச்சு செப்பல் நடக்கிறது, தீ மிதிக்கிறது, இது வழியெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சில இந்த சிகிச்சை முறைகளை அவங்க வந்து தெய்வ வழிபாடுகளாக கூட கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த கால் பாதத்தில் தான் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்றதை இது பண்ணியிருந்தாங்க. இந்த நரம்பு பாதையில் இந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணோம்னா அந்த உறுப்புக்கு தேவையான இந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளே போயிடுது. அந்த காஸ்மிக் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அங்கே கழிவு சக்திகளை வந்து வெளியேற்றிடுது. அப்போ அந்த உறுப்பு சார்ந்த எல்லா பிரச்சனையும் சரியாகும். இது இந்த மருத்துவத்தினுடைய ஒரு தத்துவம். எப்படி இது வெளியேற்றப்படுது? நிச்சயமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த உறுப்பு தன்னைத்தானே சரி பண்ணுது அப்படின்றதுனால அது முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலை தான் பார்க்குது. இதில் வந்து கழிவுகள் வெளியேறுவது எப்படி வெளியேறுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவ் எனர்ஜியாக கால்பாத வழியாக போகிறது ஒன்று. இந்த சிகிச்சை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாக மோஷன் போகும், சரியாக யூரின் போகும், வியர்வை கழிவுகள் நிறைய வெளியேறும், நைட்டு தூக்கம் நல்லா தூங்குறேன் அப்படின்பாங்க. அப்போ அது மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸு கழிவுகள் வெளியேறும். ஏன்னா ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாரா என்னன்றது நம்ம இப்போ இருக்கக்கூடிய லேப் ரிப்போர்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சரியாக தூங்குறாரா அப்படின்னு கேட்டோம்னா போதும். இல்லை தூக்கம் இல்லைங்க அப்படின்னா உள்ள ஆரோக்கியமின்மைன்னு அர்த்தம். ஆனால் சரியாக மோஷன் போகுதான்னு கேட்டோம்னா, ஆமாம் எனக்கு சரியாக டாய்லெட் போகல அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ ஆரோக்கியமின்மைன்னு அர்த்தம். யூரின் சரியாக போகலங்கும் பொழுது அங்கே ஆரோக்கியமின்மைன்னு அர்த்தம். கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை, கழிவுகளின் தேக்கமே வந்து நோய். இந்த கழிவுகளின் தேக்கத்தை சரி பண்ணக்கூடிய சிகிச்சையாக தான் நமக்கு இந்த பாத நரம்பியல் சிகிச்சை மருத்துவம்ன்ற இந்த பாதகூச தெரபி வந்து பயன்படுது. எங்களுடைய சிகிச்சை இந்த பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கால் பாதத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சால்ட் வாட்டர் வச்சு கால் வாஷ் பண்ணிடுவோம். கால் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 தேக்கு மர கட்டைகள்னால் செய்யப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிட் இருக்குது. அந்த கிட்டை வச்சு இதற்கான சிகிச்சையை வந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கண்ணில் பார்த்து டயக்னோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கையில் தடவி டயக்னோஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாட்ஸ், அந்த முடிச்சுக்களெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் இதற்கு தகுந்தார்க்கா போல் வடிவமைக்கப்பட்ட அந்த வுட்டு டூல்ஸ் மூலமாக வந்து அந்த நாட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணி விட்டுட்டு வலித்து அந்த கால் பாதத்திலேயே வலித்து கொண்டு வந்து வெளியே தள்ளணுன்னு மீண்டும் திரும்ப அங்கே வந்து ஃபீல் பண்ணி பார்ப்போம். அந்த முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டிருக்குதுன்னா கான்ஃபிடெண்ட்டாக அவங்ககிட்ட சொல்லி விட்ருவோம், கிளியர், உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் சில முடிச்சுக்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஓகே, இன்னும் சில சிகிச்சைகள் உங்களுக்கு தேவைப்படும். இந்த சிகிச்சையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சிகிச்சையாக ஒரு 10 வாரம் அல்லது 15 வாரம் அவங்களுக்கு நோய்க்கு தகுந்தால் போல் சொல்லிவிடுவோம். அந்த 10 வாரம் அல்லது 15 வாரம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணப்படும் பொழுது அந்த அடையாளங்களை மீண்டும் செக் பண்ணி பார்ப்போம். அந்த நாட்ஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா திரும்பவும் நாங்கள் அந்த உட்டன் டூல்ஸை வச்சு நாட்டை வந்து கிளியர் பண்ணி விடுவோம். அந்த அடையாளங்கள் மாறின உடனே தாராளமாக அவங்க வந்து லேப் ரிப்போர்ட்டு கூட எடுத்து பார்த்துக்கலாம், நார்மல்னு வந்துடும் அப்படிமோ. அதுக்குள்ளே அவங்களே வந்து ஃபீல் பண்ணி சொல்லிடுவாங்க, உடலில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது, எல்லாமே வந்து எனக்கு சரியாயிருச்சுன்றதை உணர முடியுதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த நாட்ஸ் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களே, அதுதான் உங்களோட இந்த சயின்ஸா, அந்த படிப்பா? அது ஒரு காமன் மேனுக்கும் ஒரு மருத்துவருக்கும் அந்த தான் டிஃப்ரென்ஸ். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிச்சயமாக. இப்போ கால் பாதத்தில் நம்ம நார்மலாக சொல்லக்கூடியவங்க அந்த இடத்துல வலிக்குது அப்படின்பாங்க. நாங்கள் அந்த வலிக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது அந்த நாட்ஸ் தெரியும்.
எங்களுடைய மருத்துவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நாட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த உட்டன் டூல்ஸ் இருக்குது. அந்த உட்டன் டூல்ஸை வச்சு அதை வந்து நாட்டை வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. கிளியர் பண்ணி மீண்டும் திரும்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. அந்த நாட்ஸ் இல்லை அப்படின்ன உடனே ஓகே உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்பாங்க. ஓகே. பொதுவாக எந்த மாதிரியான ஒரு நோய்களுக்கெல்லாம் இந்த சிகிச்சை முறை தீர்வு அமையும்? நிச்சயமாக இது எல்லா உறுப்பினுடைய மூல காரணங்களை வந்து சரி பண்ணக்கூடியதுனால இது அனைத்து விதமான நோய்களுக்கும் இதில் ஒரு நல்ல தீர்வு இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கிட்னி ஸ்டோன் வந்து இதில் ஒரே சிகிச்சையில் வந்து உடஞ்சி வெளியே வருதுன்றது இதோட பெரிய தனிச்சிறப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் இருந்தாலும் யூரிட்டரில் இருந்தாலும் பிளேடரில் இருந்தாலும் நம்மளுடைய கால் பாதத்தில் அந்த நாட்டு தெரியும். இதற்கு தகுந்தாப்பில் உள்ள அந்த உட்டன் டூல்ஸை வச்சு தான் அதை வந்து உடச்சி விடுவோம். உடச்சி அந்த நாட்டை கிளியர் பண்ணி வெளியே அனுப்பின உடனே ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு யூரின் வரும். அந்த யூரினில் ஃபில்டர் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஸ்டோன் அப்படியே உடஞ்சி துகள்களாக வெளியில் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து கிட்னி ஸ்டோனை ஒரே சிகிச்சையில் வெளியெடுக்க முடியுது. அதுபோல் வந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், போன் அலைன்மெண்ட்டு, டிஸ்கு ப்ரொலாப்ஸு, டிஸ்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கிறது, இந்த மாதிரி வந்து முதுகு தண்டுவட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு அற்புதமான தீர்வு தர முடியும். அதில் கால் பாதத்தில் நாங்களே டயக்னோஸ் பண்ணி எந்தெந்த போனில் உங்களுக்கு வந்து டிஸ்கு கம்ப்ரஸ் ஆகிருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். ஒரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட் கொண்டு வந்தோன்னா கூட அதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம கால் பாதத்தில் டயக்னோஸ் பண்ணி சொல்லுவோம். மீண்டும் இதற்கு இன்னும் சில மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட அந்த டூல்ஸ் மூலமாக ஒரு செட்டிங் பண்ணுவோம். அந்த காலை அசைக்காமல் வச்சு அப்படியே வந்து ஒரு செட்டிங் பண்ணுவோம். செட்டிங் பண்ணி அதை முடித்து லாக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அவர் எந்திரிச்சு நிமிர்ந்து நடக்க முடியும். ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத உடனடியாக கூட ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ரொம்ப கிரானிக்காக இருக்குன்னா வந்து அதற்கான சிகிச்சை டூரேஷன் வந்து ஒரு 6 சிகிச்சை முதல் 15 சிகிச்சை வரைக்கும் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். இன்றைக்கி பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஓவரிஸில் வந்து சிஸ்ட் வந்துருச்சு, யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்டு வந்துருச்சு, இர்ரெகுலர் பீரியடு, 6 மாதமாக மாதவிலக்கு போல் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சிகிச்சையில் சில பேருக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரே சிகிச்சையில் அவங்களுக்கு அந்த மாதவிலக்கெல்லாம் கூட வெளியே வந்திருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்குது. அதுபோல் ஓவர் ப்ளீடிங் சொல்லுவாங்க. 20 நாளாக 30 நாளாக 50 நாளெலாம் போய்கிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் தான். இந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நம்மளுடைய கால் பாதத்தில் சிகிச்சை கொடுக்குறது ரொம்ப ஸ்பெஷாலிட்டிங்க. அதனால தான் இன்றைக்கி சுகருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பாதத்தில் அற்புதமான தீர்வு இருக்குது. கால் பாதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பேன்கிரியாஸ் கணையம்ன்ற அந்த ஏரியா இருக்கும். அந்த கணையத்தில் சில நாட்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் கணையத்துக்கு பிரச்சனை வந்ததுக்கான மூல காரணம் கணையம்ன்றது ஒரு எண்டோக்ரைன். அந்த எண்டோக்ரைனோட தலைவரான பிட்யூட்டரி கிளாண்டில் தெளிவாக அந்த அடையாளங்கள் வந்து தெரியும். அந்த அடையாளங்களை நாங்கள் அந்த உடன் டூல்ஸ் மூலமாக கிளியர் பண்ணி விடுவோம். கிளியர் பண்ணி விட்ட உடனே இந்த நாட்டு வந்து ரிலீஸ் ஆன உடனே அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சொன்ன எல்லா சிம்டம்ஸும் மாறி இருக்குதும். எனக்கு வந்து பிளட் சுகரில் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்தோம்னா நார்மலுக்கு வந்துருச்சு, நல்லா தூக்கம் வருது, கால் பாதத்தில் எரிச்சல் இல்லை, உடம்பெல்லாம் வந்து டயர்டாகிட்டே இருக்கும், இப்போ எனக்கு நல்லா பிரிஸ்காக இருக்கேன், எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியும். தைராய்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சிகிச்சையில் அவங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் வந்து நார்மலுக்கு வரும். கால் பாதத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தைராய்டு இருக்குதா இல்லையான்றதை நம்ம சொல்ல முடியுங்க. அந்த மாதிரி வந்து இதில் இருக்கும். நம்மளுடைய கால் பாதத்தில் அது வேணால் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுடைய நேயர்களுக்காக கால் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தைராய்டு அப்படின்றது வந்து நம்ம கால் கட்டை விரலில் வரக்கூடிய இந்த கருவு பகுதி, கால் கட்டை விரலில் வரக்கூடிய இந்த கருவு பகுதி, இந்த கருவு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தைராய்டினுடைய நரம்பு முடிவடையக்கூடிய இடம். இப்போ இந்த கரு எல்லா பேருக்கும் இருக்கணும் இந்த கரு. ஆனால் இந்த தைராய்டு வந்தவங்களுக்கு இந்த கரு இருக்காது, அப்படியே ஃப்ளாட் ஆயிரும். இந்த கால் கட்டை விரல் வந்து இந்த கருவே இருக்காது, ஃப்ளாட் ஆயிரும். ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்து தைராய்டு வந்திருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா வரப்போகுதுன்னு அர்த்தம். அவங்க சுதாரிச்சுக்கணும். இதை நாங்கள் இதுக்குள்ளே சில நாட்ஸ் இருக்கும். நிறைய நாட்ஸ் வந்ததுனால தான் ஃப்ளாட் ஆயிடுச்சு. அந்த நாட்ஸை பூரா நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதற்கு தேவை தான் ஒரு 6 முதல் 15 சிகிச்சை தேவைப்படும். 6வது சிகிச்சையில் அவங்க தாராளமாக ஒரு லேப் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். நல்லா அவங்களுக்கு வந்து நார்மலுக்கு வந்திருக்கும். அந்த 2-3 சிகிச்சையிலேயே அவங்க உடல் அளவில் வந்து உணர ஆரம்பிச்சிருவாங்க. ரைட், எனக்கு இதனால் இருந்த சிம்டம்ஸ்லாம் மாறிடுச்சு, தலைமுடியெல்லாம் உதிர்ந்துச்சு, இப்போ எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லாம் ஜாயிண்ட் பெயின் வந்துச்சு, அதெல்லாம் இப்போ சரியாயிருச்சு, உடல் ஃபுல்லாக சோர்வாயிடுச்சு, சரியாயிருச்சு, செரிமானம் சரியில்லாமல் இருந்தது, சரியாயிருச்சு. இதெல்லாம் அவங்க வந்து உணர முடியும். அந்த மாதிரி கால் பாதத்திலேயே வந்து இந்த மாதிரி தைராய்டு, சுகரு, இப்படி உள்ள எண்டோக்ரைன் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமா இது வந்து இருக்குதுங்க. ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை, இதுக்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பாக வந்து இதில் வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ எண்டோக்ரைன் கிளான்ஸோட ஃபங்க்ஷனை நம்ம சரி பண்ணிட்டாலே நம்ம பாடியில் இருக்கிற மற்ற விஷயங்களும் தானே சரியாயிடும். ஏன்னா ஒரு பார்ட்டுக்கும் அதோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னும் போது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சுகர்னால் ஒரு லைஃப் லாங் டேப்லெட் எடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. இப்போது சுகருக்கான அறிகுறி தெரியுது,
அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜில் ஜாஸ்தியாச்சுன்னா நம்ம உயிரே போகிற அளவுக்கு இருக்கும், இல்லைன்னா ஆம்பிடேஷன்லாம் ஆகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ சீரியஸான ஒரு நோய் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிச்சுகள் இருக்கிறது மூலமாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக வந்து குணமாகும். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மூல காரணத்தை நம்மளுடைய கால்பாதத்தில் காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, இப்போ பேன்கிரியாஸில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், பேன்கிரியாஸுக்கு எந்த மருந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த மாத்திரை பெஸ்ட்டாக இருக்கும், எந்த உணவு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையே வச்சு அடித்து புளிகிறோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, நீ இன்சுலினை சுரக்கிறியா இல்லைன்னா நான் தனியாக இன்சுலினை கொடுத்துறவா அப்படின்ற அளவுக்கு ஒரு குழந்தைய மிரட்டுற மாதிரி, நீ சாப்பிட்றியா இல்லைனா நான் சாப்பாடு சாப்பிட்ருவேன், இல்லை அங்கே ஊட்டுவேன்ற மாதிரி இந்த பேன்கிரியாஸை வந்து ஒரு கட்டத்தில் மிரட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிறோம். ஆனால் அவருக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டோக்ரைனுடைய தலைவனான பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து நரம்பு முடிவடையக்கூடிய இடம் நம்மளுடைய கால் கட்டை விரலில் இந்த சென்டர் ஏரியா, இல்லை கால் கட்டை விரலில் சென்டர் ஏரியா. இந்த ஏரியாவில் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் வந்திருக்கிற எல்லா பேருக்கும் இந்த இடத்துல தோல் உரிய ஆரம்பிக்கும், சாஃப்டாகும் இந்த ஏரியா அப்படியே பள்ளமாயிட்டு கடைசியில் வந்து இந்த இடத்துல புண்ணு வர ஆரம்பிச்சிடும். இந்த கால் பாதத்தில் கட்டை விரலில் இந்த சென்ட்ரு பகுதியில் புண்ணு வர ஆரம்பிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இது கடைசி கட்டமாக அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து என்கிட்ட தாப்பா பிரச்சனை, என்னையை விட்டு நீ வேற யாருக்கோ போய் சிகிச்சை கொடுத்துருக்கிறிய, என்னையை முதல்ல சரி பண்ணியான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குன்னு அர்த்தம். அப்போ நாங்கள் கால் பாதத்தில் இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒருத்தருக்கு சுகர்னு வந்தால் நாங்கள் உடனடியாக பிட்யூட்டரி கிளாண்டை சரி பண்ணுவோம். சரி பண்ணிவிட்டு பேன்கிரியாஸை நம்ம சரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு சுகர் நார்மலுக்கு வரும், கட்டுக்குள்ளே வரும். ரொம்பவும் க்ரானிக்காக பல வருஷமாக, எனக்கு 25 வருஷமாக நான் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சரியாகலைங்க அப்படின்னு வர்றவங்களுக்கெல்லாம் அந்த கால் பாதத்தில் இந்த ஏரியாவில் ரொம்ப மோசமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். நாங்கள் முதல்ல இந்த ஏரியாவை தான் சரி பண்ணுவோம். சரி பண்ணி பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வரக்கூடிய நரம்பு முடிச்ச சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேன்கிரியாஸ், அட்ரினல், அந்த ஓவரி சம்மந்தப்பட்ட இந்த எண்டோக்ரைன் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆகும். அதை தான் நாங்கள் இதில் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். கால் பாத நரம்பியல் சிகிச்சை நிபுணராக இந்த மருத்துவ முறையே புதிய ஒரு முயற்சியாக தெரியுது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது வந்து ஒரு பழமையான ஒரு மருத்துவ முறை அப்படின்னாலும் இங்கே எவ்வளோ தூரம் பழக்கத்தில் இருக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் இதோட செயல்முறை, இதை எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்கும்போது மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகள், நாள்பட்ட தீராத நோய்கள், அதற்காக நம்ம எடுக்கிற மருந்துகள் இதெல்லாம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதே ஒரு வரம்னு சொல்லலாம். சாதாரண காமன் கோல்டுலேருந்து ஒரு தீராத நோய்கள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறை மூலமாக நம்ம சரி பண்ண முடியும். அது ஒரு 10 ஆண்டுகளாக நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறியவைகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு புனித நூல் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், இஸ்லாமியர்களுக்கு குரான். அப்படி இந்துக்களுக்கான புனித நூல் என்ற ஒன்று உண்டா? உண்டு என்றால் அந்த நூலின் பெயர் என்ன என்கிற கேள்வியை நாம் கேட்கவில்லை. தெய்வத்தின் குரல் என்னும் அந்த புத்தகத்தில் 2ஆம் தொகுதியில் சங்கராச்சாரியார் கேட்டிருக்கிறார். இந்து மதத்தின் ஆதார நூல்கள் என்பது அந்த இயலினுடைய தலைப்பு. அதில் சங்கராச்சாரியார் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்து மதத்துக்கான ஆதார நூல்கள் எவை, அதனுடைய புனித நூல் எது என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான விடையை அவர் சொல்ல முயற்சிக்கிறார். அவரே சொல்லுகிறார், எல்லா மதத்தினருக்கும் ஒரு புனித நூல் உண்டு. கேட்டால் உடனே அவர்களும் சொல்லிவிடுவார்கள், நாமும் சொல்வோம். இஸ்லாமியர்களின் புனித நூல் எது? குரான். கிறிஸ்தவர்களின் புனித நூல் எது? பைபிள். புத்த மதத்தினரின் புனித நூல் எது? திரிவேடகம். பார்சி மதத்தினருடைய புனித நூல் எது? ஜண்டவாஸ்தா என்று எல்லோற்றையும் சொல்லுவோம். சரி, இப்போது கடைசியாக ஒரு கேள்வி வருகிறது, இந்து மதத்தின் புனித நூல் எது? இன்றைக்கு சில பேர் அதை கீதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வைணவம் சார்ந்த நூல். சைவர்கள் அதை ஏற்பார்களா என்று தெரியாது. ஆனால் சங்கராச்சாரியார் கீதை என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இந்துக்களின் புனித நூல் எது கேட்டால் அந்த கேள்விக்கு நம்மிடத்திலே விடையில்லையே என்று தான் எழுதி கொண்டே போகிறார். ஏறத்தாழ 7-8 பக்கங்கள் அந்த கட்டுரை விரிந்த பிறகும் இறுதி வரையில் இந்து மதத்தின் புனித நூல் எது என்று அவர் சொல்லவில்லை. அடுத்ததாக மதம் என்று ஒரு தலைப்பிட்டு அதற்குள் வருகிற போது சொல்லுகிறார். ஏன் இப்படி ஒரு புனித நூலை நம்மால் சுட்டிக்காட்ட முடியவில்லை என்கிற வினாவையும் அவரே எழுப்பி
அதற்கு 2-3 விடைகளை அவர் தருகிறார். மற்ற மதங்களிலே எல்லாம் பால்ய பருவத்திலிருந்து, அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே வீட்டில் மதம் பற்றி சொல்லத் தொடங்குவார்கள். வீட்டில் அந்த புனித நூலை படிக்கத் தொடங்குவார்கள். நம்முடைய இந்துக்களிடம் அப்படி ஒரு பழக்கமே இல்லையே என்கிறார். ஏன் இல்லை என்பதை அவர் சொல்லவில்லை. ஏன் இல்லை என்றால், மற்ற மதங்களிலெல்லாம் புனித நூல்களை படிக்க வேண்டும் என்று பிள்ளைகள் கட்டாயப்படுத்தப்படுவார்கள். ஆனால் இந்து மதத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை தவிர வேறு யாரும் வேதம் படிக்கக்கூடாது என்று அறிவுறுத்துவார்கள். இது ஒரு பெரிய வேறுபாடு. மற்ற மதங்களுக்கும் இந்து மதத்திற்குமான பெரிய வேறுபாடு இதுதான். ஆனால் இதனை குறிப்பிடாமல் சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், இங்கு இருக்கிற செக்யூலரிசம், அவர் அப்படித்தான் அந்த சொல்லையே பயன்படுத்துகிறார், மதச்சார்பின்மை என்று இல்லாமல் இங்கே இருக்கிற செக்யூலரிசம் பள்ளிக்கூடங்களிலே இந்து மத புனித நூல்களை கற்பிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்கிறார். அப்படி தடையாக இருக்கிறது என்றால் எல்லா மத நூல்களினுடைய பெயர்களை சொல்வதற்கும் அல்லவா தடையாக இருக்க வேண்டும்? ஏன் இந்து மதத்திற்கு மட்டும் என்பதற்கு உண்மையான காரணம் இதுதான். இந்து மதத்தில் எல்லோரும் சமமானவர்கள் இல்லை. இந்து மதத்தில் எல்லாம் எல்லோருக்கும் பொதுவானதும் இல்லை. வேதம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதா? வேதத்தை எல்லோரும் படிக்கலாமா? அந்த வேதம் படித்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாராராக இருக்கிறார்கள். கோயிலுக்குள் எல்லா இடங்களுக்கும் எல்லோரும் போகலாமா? எதுவும் பொதுவானதாக இல்லை. வெவ்வேறு விதமான வருண சாதி அடிப்படையில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சங்கராச்சாரியார் அதை சொல்லாமல் அடுத்தடுத்த செய்திகளை கூறுகிறார். இங்கே ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. என்ன பயன் என்று கேட்கிறார்கள். வேதம் படித்தால் என்ன லாபம் என்று கேட்கிறார்கள். இப்படி என்ன லாபம் என்று பயன் நோக்கியே இருக்கிற சமூகமாக இருப்பதால் யாருக்கும் அந்த இந்து மதத்தின் புனித நூலை படிப்பதற்கான ஒரு வேட்கை இயல்பாக வரவில்லை என்கிறார். அந்த வேட்கை வந்தால் கூட எது புனித நூல் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு அடுத்த தலைப்பில் அவர் ஒரு விடையை சொல்கிறார். என்றாலும் இந்த இந்து மதத்தின் ஆதார நூல்கள் என்னும் தலைப்பில் அவர் பேசிக்கொண்டே வருகிற போது பயன் கருதாதீர்கள். பயனுக்காக படிப்பதல்ல வேதம். ஒவ்வொருவரும் வேதங்களை படிக்க வேண்டும் என்கிறார். இந்த ஒவ்வொருவரும் வேதங்களை படிக்க வேண்டுமென்றால் எல்லோரும் வேதத்தை படிப்பதற்கு இந்து மதம் அனுமதிக்கிறதா என்னும் கேள்விக்கு அந்த நூலில் எங்கும் விடையில்லை. இதனை சொல்லிக்கொண்டே வருகிற போது இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறார். வேதங்களை மதிக்க வேண்டும், புனித நூலை மதிக்க வேண்டும் என்பதல்ல. சீக்கிய மதம் இருக்கிறதே, அது தங்கள் புனித நூலைத்தான் கடவுளாகவே கருதுகிறது. கிரந்த சாஹிப் என்று பெயர். இன்னமும் சீக்கிய மத கோயில்களுக்கு உள்ளே போனால் அவர்கள் எதை வணங்குகிறார்கள்? அந்த புனித நூலைத்தான். கிரந்தம் என்றால் எழுத்து. அதைத்தான் அவர்கள் சாஹிப், தலைவர் என்கிறார்கள். கிரந்த சாஹிப் என்று வணங்குகிறார்கள். ஏன் நம்மிடத்தில் அப்படி ஒரு பழக்கம் வராமல் போய்விட்டது? வந்தாலும் எது புனித நூல் என்று கேட்டால் நாம் விழிக்கிறோமே தவிர நமக்கு விடை சொல்ல தெரியவில்லை என்றுதான் அந்த இயலின் கடைசி வரையில் அவர் சொல்லாமலேயே தவிர்க்கிறார். அல்லது சங்கராச்சாரியாருக்கே எது இந்து மதத்தின் புனித நூல் என்று சொல்ல இயலாமல் போகிறது. பிறகு அடுத்த தலைப்புக்கு வருகிற போது அவர் சொல்லுகிறார், இந்து மதத்திற்கு புனித நூல்கள் இருக்கின்றன. புனித நூல் இல்லை, புனித நூல்கள் இருக்கின்றன. அவை மொத்தம் 14 என்கிறார். அதை சதுர்தசம் என்கிற சமஸ்கிருத சொல்லால் அவர் சொல்லுகிறார். சதுர் என்றால் 4 நாம் அறிவோம், சதுரம் என்று கூறுகிறோம். சதுர் என்றால் 4, தசம் என்றால் 10. சதுர் தசம், நாம் 10, 4, 14 என்று சொல்வது நம்முடைய மரபு. 4ம் 10ம் 14 என்பது சமஸ்கிருத மரபு. சதுர் தசம் 14 என்கிறார். பிறகு அந்த 14 நூல்கள் எவை என்கிற கேள்விக்கு அவர் விளக்கம் தருகிறார். 4 வேத நூல்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வன 4 வேத நூல்கள். பிறகு அந்த 4 வேத நூல்களின் அங்கங்களாக இருக்கிற 6 நூல்கள். அதற்கு பிறகு மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம். எனவே 4, 6, 4 மொத்தம் 14 நூல்கள்தான் இந்துக்களினுடைய ஆதார நூல்கள், இந்துக்களின் புனித நூல்கள் என்று அவர் கூறுகிறார். நாம் என்ன கவனிக்க வேண்டுமென்றால், இந்த வேதத்தினுடைய முடிவில் வந்த நூல்கள், வேதாந்தம் என்று சொல்கிறோமே, அந்த உபநிடதங்களை கூட சங்கராச்சாரியார் இந்த புனித நூல்களின் வரிசையில் சேர்க்கவில்லை. அடிப்படையாக 4 வேதங்களும் அந்த வேதங்களினுடைய 6 அங்கங்களும் அவைகளை தாண்டி வெளியில் இருக்கிற மீமாம்சை, நியாயம், இவற்றை பின்னால் தரிசனம், 6 தரிசனம் என்பார்கள். அந்த 6 தரிசனத்தில் கூட 4 தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் என்று. புராணம் என்றால் அது ஒன்றல்ல, புராணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையே மொத்தம் 18 புராணங்கள்.
எனவே அதை ஒரு நூல் என்று எடுக்க முடியாது. அதில் இன்னொரு 17 சேர்த்தால் 18 புராணம் என்கிற ஒரு பெயர் வந்து விடுகிறது. மீதம் 17 சேர்த்தால் ஏறத்தாழ 31 நூல்கள் ஆகின்றன. எனவே இந்துக்களுக்கான புனித நூல் எது என்று கேட்டு புனித நூல்கள்தான் இருக்கின்றன என்று 14 என அதனை விரித்து சொல்லி அந்த 14க்குள்ளும் புராணம் என்பதை ஒன்றாக ஆக்குகிற போது அதற்குள் இருக்கிற 18 நூல்களையும் சேர்க்க வேண்டிய கட்டாயம் வந்து மொத்தத்தில் ஏறத்தாழ 32 நூல்களை தொகுத்து இவை இந்துக்களினுடைய புனித நூல்கள் என்கிறார். இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய விந்தையான செய்தி என்னவென்றால், இந்த 14 அல்லது புராணங்களை விரித்தால் 32 நூல்களுக்கு இடையிலேயும் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் உண்டு. ஒரே ஒரு நூல் இருக்குமானால் அந்த ஒரு நூல் சொல்லுகிற செய்தி தான் அந்த மதத்தினுடைய புனிதமான செய்தி என்று கொள்ளலாம். ஆனால் இங்கே 30க்கும் மேற்பட்ட நூல்கள், சுருக்கினால் 14, இன்னமும் அவற்றை சுருக்கினாலும் ஆதாரம் முதல் 4 வேதங்கள் என்கிறார். எப்படி இருந்தாலும் இந்துக்களுக்கு ஒரே ஒரு புனித நூல் என்று எதையும் சொல்ல முடியாது. மிக மிக சுருக்கி பார்த்தாலும் 4 வேதங்கள் என்பதுதான் சங்கராச்சாரியாரின் முடிவாக இருக்கிறது. இந்துக்களுக்கென்று ஒரு புனித நூல் எதுவும் இருப்பதாக ஒரு நூலை அவர் எங்கும் எடுத்து காட்டவில்லை. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையான சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் நாம் காணவிருக்கும் சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் விடியலேவா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் சமீபத்தில் நம்ம எல்லாரையும் பரபரப்பாக உலுக்கி எடுத்த ஒரு மரணம். 2 குழந்தைகள் தன்னுடைய தாயாலேயே விஷம் கொடுத்து கொல்லப்பட்ட சம்பவம் உண்மையிலேயே எல்லா பெண்களுக்கும், எல்லா தாய்மார்களுக்கும், என் தகப்பன்மார்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேதனை தந்த ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அந்த பிரியாணி கடைக்காரனோடு ஏற்பட்ட உறவின் காரணமாக தாலி கட்டிய கணவனையும் அவரது திருமணத்தின் காரணமாக பிறந்த 2 சட்டபூர்வமான குழந்தைகளையும் கொன்றுவிட்டு செல்லுகிற அளவிற்கு சென்ற அந்த சம்பவம்தான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். சமீபத்தில் நம்முடைய உச்சநீதிமன்றம் கூட இந்த கள்ளக்காதல் அல்லது அடல்ட்ரி என்பது சம்பந்தமான தவறான உறவு, முறை தவறிய உறவு அப்படிங்கிறது சம்பந்தமாக சொல்லியிருக்கக்கூடிய விவாத பொருள் அல்லது கருத்துக்கள் இவை எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி இருக்கின்றன. திருமணமான 2 நபர்கள், ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தை தாண்டிய உறவை வைத்துக்கொள்வதை அதை நம்ம சாதாரண கலக்கியலாக சொல்லும்பொழுது கள்ளக்காதல்னு சொன்னாலும் ஒரு தவறான உறவு, அதைத்தான் ஆங்கிலத்தில் அடல்ட்ரி என்று சொல்லுகிறார்கள். அப்போது இந்த அடல்ட்ரி என்பது செய்கிற பெண்களுக்கு இதுவரை தண்டனை எதுவுமே கொடுக்கப்படவில்லை. அதைத்தான் நம்முடைய உச்சநீதிமன்றம் தன்னுடைய சமீபத்திய தீர்ப்பிலேயே சுட்டிக்காட்டியது. கேரள உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்த ஒரு மேல்முறையீட்டு வழக்கிலே இது குறித்த விவாதம் நடைபெற்றது. அப்போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அடல்ட்ரிக்கு உரிய இந்திய தண்டனை சட்டத்தின் 497வது பிரிவுக்குரிய ஒரு விஷயம், பெண்களை மட்டும் தண்டனையிலிருந்து விலக்களிப்பது எவ்வாறு சரியாக இருக்கும் என்கிற வாதத்தை முன்வைத்து அந்த வழக்கு நடைபெற்றது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான உறவிலே, அதாவது திருமண பந்தத்தை தாண்டிய உறவு, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உறவு வைத்து கொள்கிற ஒரு விஷயம் இதில் வராது. ஆனால் ஒரு கல்யாணமானோ ஆண பெண்ணோ வேறு ஒரு பெண்ணோடு உறவு கொண்டிருந்தாலோ ஒரு ஆணோடு உறவு கொண்டிருந்தாலோ அவை இதில் அடல்ட்ரி என்று அந்த வரையறைக்குள் வருகிற ஒரு விஷயமாகும். இதுவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சட்டம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் அந்த சட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை தவிர்த்து விட்டு சட்டம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி தவறான உறவில் ஒரு ஆணும் பெண்ணும்
திருமணம் பந்தம் தொடர்கிற நேரத்திலேயே இருக்கிற பட்சத்தில் யாருக்கு தண்டனை தருவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அப்போ என்ன பண்ணிடுது சட்டம், ஆணை மட்டுமே தண்டனைக்கு உரிய ஒரு மனிதனாக ஆக்குகிறது. இது குறித்து கேள்வியை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எழுப்பினாங்க, 10-20 வருஷம் முன்னாடியே. அது என்ன ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம், பெண்ணும் அந்த தப்பிலே இணைந்திருக்கிறாள், அப்படின்னா அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த பெண் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதா, அல்லது இந்த பெண் எடுக்க முடியாதா, அந்த தவறான உறவிலே ஈடுபட்ட நபரனுடைய மனைவி வந்து நடவடிக்கை எடுக்க முடியாதா அந்த பெண் மேலே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. சௌமித்ரி விஷ்ணு அப்படிங்கிற ஒரு வழக்கில் ஒரு விவாதத்திற்குரிய பொருளாக இது மாறியது. திஸ் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. என்ன அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது? ஈக்குவாலிட்டி என்று சொல்லுவது உண்மையானால் தண்டனை வருகிற பட்சத்தில் 2 நபர்கள் செய்கிற தவறுக்கு இருவரும் தான் பொறுப்பு, எனவே இருவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எனவே இப்படி பெண்ணை விலக்கிவிட்டு ஆணுக்கு மட்டுமே தண்டனை கொடுக்கிற இந்த விஷயம் தவறானது என்று சொல்லி வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போன அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கினாங்கன்னா, இது குடும்பம் அமைப்பு வந்து குலைந்து விடக்கூடாது, அதனால் இதை வந்து பெண்ணை வந்து எதுவும் சொல்லிட முடியாது, அதுக்கு காரணமான ஆண் மீது மட்டுமே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய உச்சநீதிமன்றத்தின் அன்றைய தீர்ப்பு சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற வழக்கில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரியாணி கடையில் அந்த இடத்துல கொண்டு வந்து உணவை விநியோகிக்கிற ஒரு நபரோடு உறவு கொண்ட ஒரு பெண்மணி எந்த அளவிற்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவான். இது வந்து பெண்ணியத்திற்கு உள்ளான விஷயமே கிடையாது. அந்த மாதிரி பெண்மணியை வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிறத நான் முழுக்க வந்து நிராகரிக்கிறேன், மறுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த கணவனோடு வாழ்வதற்கு விருப்பம் இல்லாத ஒரு திருமண உறவாக தொடர்ந்திருந்தால் நீங்கள் தாராளமாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியே போகலாம். இல்லை டைவர்ஸே பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியே போயிருந்தாலும் கூட உங்கள் கணவன் உங்கள் மேலே டைவர்ஸ் போட்டிருக்க போகிறார், அவ்வளோதான். இது ஒரு சிவிலான ஒரு விஷயமாக, உரிமையியல் சார்ந்த ஒரு விஷயமாக மாறி போயிருக்கும். ஆனால் இது எந்த அளவிற்கு அந்த பெண்ணை மாற்றி இருக்கிறது என்று சொன்னால், தான் பெற்று வலிக்க துடிக்க 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்து, அதில் ஒரு குழந்தை சாகாமல் திணறிட்டு இருந்ததை பார்த்து தலகாணியை வச்சு அழுத்தி, அந்த தலையணை அழுத்தத்தின் காரணமாக அந்த குழந்தை இறந்து, இவ்வளவு ஒரு கொடூர செயலை செய்ய தூண்டுகிறது என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு இப்போ நமக்கு தோணுதா இல்லையா? ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக அடல்ட்ரி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நம்ம நிறைய இடங்களில் பார்க்கிறோம், இந்த தவறான உறவுகளின் காரணமாக கணவனையே வந்து கொலை செய்கிற இந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள். இது அங்கொன்றும் இங்கொன்றும் தான் பரவலாக நடைபெறுகிற ஒரு விஷயம் அல்ல, ஆனால் வளர்ந்து வருகிறது என்பதனை கவலையோடு நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நிலையில தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அந்த தீர்ப்பிலே, இதிலே சம்பந்தப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தண்டனை என்று வர வேண்டும், எனவே அதற்கான முறையிலே சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்லி லா கமிஷனுக்கு, மத்திய அமைச்சரகத்துக்கு இந்த வேண்டுகோளை வழக்கறிஞர்கள் வாயிலாக, அவர்களது வழக்கறிஞர்கள் வாயிலாக விடுவித்திருக்கிறது. எனவே இன்றைய நிலையில் பெண்கள் வந்து தப்பிச்சு விடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, தவறு. ஒன்று, தவறான உறவு என்பது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதற்குள்ளே நியாய அநியாயங்களையோ வாத பிரதிவாதங்களையோ நான் வைக்க முன் வரவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நேர்மையான ஒரு அணுகுமுறை என்பது தான் ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு குற்றச்செயலிலே ஈடுபடுகிற ஆணுக்கு மட்டுமல்லாது பெண்ணுக்கும் தண்டனை என்று சொல்லுகிற விஷயத்தை ஆதரிப்பது தான் சரியான அரசியல் சாசனம் சார்ந்த நடைமுறையாக இருக்குமே அல்லாமல், அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணை ஏமாத்தியோ அல்லது வேறு விதமான ப்ரெஷர்லேயோ அந்த பெண் அந்த சம்பவத்திற்கு, அந்த உறவுக்கு தன்னை விட்டு கொடுத்திருந்தால், தன்னை ஒப்பு கொடுத்திருந்தால், அந்த சமயத்தில் மட்டும்தான் அந்த பெண் வந்து தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஆனால் மற்ற வகையில் அவளும் குற்றவாளியே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வரவேற்கத்தகுந்த மாற்றமாகத்தான் நான் நினைக்கிறேன்.
இன்றைய சூழலில் நம் மனமானது பல சஞ்சலங்களுக்கு ஆளாகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் மொஹிதீன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பயத்தை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது குழந்தைகள், பிறந்த குழந்தை சத்தத்தை பார்த்து பயப்படும். சத்தம் அதிகமாக இருந்தால் குழந்தை பயப்படும், அலற ஆரம்பிக்கும். இன்னும் குழந்தை சிறிது வயதான பிறகு, அதாவது 2 வயது வரும்பொழுது குழந்தைகள், 2-3 வயது வரும்போது குழந்தைகள், அதாவது மிருகங்களை பார்த்து, பெரிய பெரிய மிருகங்களை பார்த்து குழந்தைகள் பயப்படும். இது இயற்கையான ஒன்று. அதே குழந்தை ஒரு 5 வயது வரும்பொழுது, 5-6 வயது வரும்பொழுது குழந்தைகள், அதாவது இமேஜினரி, அதாவது அதை பார்த்து பேய், பிசாசு, துப்பலாம், அந்த மாதிரி பார்த்து பயப்படுங்கள் குழந்தைகள். இமேஜினரி, அதாவது நம்முடைய கனவு, அதாவது இது போல் நம்ம இமேஜின் பண்ண வைத்து குழந்தைகள் பயப்படும். இன்னும் குழந்தைகள் இப்போ ஒரு 7-8 வயது வரும்போது குழந்தைகள் இரத்தத்தை பார்த்து பயப்படும். இன்னும் அதிகமாக, இன்னும் 11 வயது வரும்பொழுது குழந்தைகள் உடல் காயத்தை பார்த்து, உடல் காயங்கள் இவை பார்த்து பயப்படும். இன்னும் கொஞ்சம் டீனேஜ் வரும்பொழுது குழந்தைகள் இறப்பை பார்த்து, டெத், அதை பார்த்து குழந்தைகள் பயப்பட ஆரம்பிக்கும். ஸோ இது இயற்கையான ஒன்று. குழந்தைகள் பிறந்த காலத்திலிருந்தே ஒவ்வொரு வயதிற்கேற்ப அதனுடைய பயத்தினுடைய, அதாவது வேறுபட்டு கொண்டே இருக்கின்றது, மாற்றங்கள் இருக்கின்றது. ஒன்று சப்தம், அப்புறம் மிருகங்கள், அப்புறம் இமேஜினரிஸ், அதற்கப்புறம் பிளட்டு, காயங்கள், அப்புறம் இறப்பு. இதை பற்றி குழந்தைகள் பயந்து கொண்டு இருக்கின்றது. பயங்கள் என்பது வெவ்வேறு கொண்டிருக்கின்றது வயதிற்கேற்ப. இது இயற்கையான ஒன்று தான். ஆக நாம் அந்த குழந்தைகள், அதாவது இப்போது அந்த குழந்தைகள் பயப்படுகின்றதுன்னா எப்படி கண்டுகொள்வது? குழந்தைகள் எப்படி நம்ம தெரியும் இந்த குழந்தை பயப்படுது என்று? சொல்லாது. குழந்தைகள் எப்படி வெளிப்படுத்தும்? குழந்தைகள் பயத்தை ஒன்று அழலாம், இல்லை திக்கலாம், இல்லை பேசாமல் இருக்கலாம், இல்லை முழங்கலாம். சில குழந்தைகள் உடல் மூலமாக உடல் நடுங்கும், அதாவது யூரின் போயிடும், குழந்தைங்களுக்கு மனம் கழிச்சிடும். அதன் மூலமாக உடல் அசைகள் மூலமாக நாம் கண்டுகொள்ளலாம். சில குழந்தைகளுக்கு பயம் இல்லை என்று சொல்லும், ஆனால் பயந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுபோல் குழந்தைகள் பல மாதிரி அதனுடைய பயத்தை வெளிப்படுத்தும். பொதுவாக குழந்தைகள் எப்பொழுது வெளிப்படுத்தும் என்றால், குழந்தைகள் தூங்கும் பொழுது, குழந்தைகள் அதுக்கப்புறம் உணவு அருந்தும் பொழுது. இந்த 2 இடங்கள் தான் குழந்தைகள் பயப்படும் என்பதை நாம் எளிதாக கண்டு கொள்ளக்கூடிய இடங்கள். மற்ற பயங்கள்லாம் நாம் பார்த்துக்கொள்ளலாம். நான் சொன்னது போல் குழந்தை அழாமல் இருக்கும், அழும், பேசாமல் இருக்கும், முக்கும், நடுங்கும், இதெல்லாம் இருக்கும். சில பெற்றோர்கள் கொண்டு வருவார்கள், இந்த குழந்தை பாருங்கள் பயப்படே, ஒரே பயந்து அழுது சார் அப்படிம்பாங்க. ஒரு பயந்தாங்கொள்ளி, ஒரே பயந்து அழுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மையாக குழந்தைகளுடைய இன்டர்னல் வியூ, அதாவது உண்மையான பயம் என்பது வெளியே சொல்லாமல் இருக்கும் சில குழந்தைகள். அவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் என்றால், இதுபோல் உறங்கும் பொழுதும், அதாவது உணவு அருந்தும் பொழுதும் நாம் கண்டுகொள்ளலாம். உணவு அருந்தும்போது குழந்தைகள் சரியாக உணவுன்றது ரொம்ப ஷாபியாக இருக்கும், ஒரு மாதிரி அப்பசாலாக அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிருங்க. அப்போ தெரிந்து கொள்ளலாம் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கின்றது, சரியாக உணவு அருந்தவில்லை, அது விருப்பப்படக்கூடிய உணவை அருந்துவதில்லை. அந்த குழந்தை விருப்பமான உணவை தாய் செய்து வைத்திருப்பாள், ஆனால் அந்த குழந்தை சாப்பிடாது, அப்படி வச்சுட்டு போயிடும். அப்போ குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு பயம் இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் தூங்கும் பொழுது இரவில் குழந்தைங்க அழகு எந்திரிக்கும், அப்படி அழகு எந்திரிக்கும். நாம் தட்டி கொடுத்தோம்னால் தூங்கிடும். காலையில் முடிச்சு கேட்டால் குழந்தைக்கு தெரியாது என்னென்று, நான் எதுக்காக அழகுன்னு உண்மை தெரியாது குழந்தைக்கு. ஆனால் நைட்டில் அப்பப்போ எந்திரிச்சு நிற்கும், அப்படியே முழிச்சு பார்க்கும், அலறும், ஏதோ சத்தம் போடும், அம்மா படு அப்படின்னு சத்தம் போடுவாங்க, படுத்துரும். ஸோ இது போல் இருந்தாலும் குழந்தைக்கு மனதில் ஏதோ இருக்கின்றது, ஏதோ பிரச்சனை இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அதன் மூலமாக நாம் அதை எளிதாக சாதாரணமாக விட்டு வைக்கக்கூடாது. விட்டுவிட்டோம் என்றால் அது பெரிதாகி குழந்தையை மேலும் மேலும் தொந்தரவு கொடுக்கும். ஆகவே அதிலே நாம் புரிந்து கொள்ளலாம் குழந்தைக்கு என்ன இருக்கின்றது என்று. சில பெற்றோர்கள் குழந்தை கொண்டு வருகின்றார்கள், என்ன சொல்கிறாங்க, சார் இந்த குழந்தை ஒரே பயந்து சாவுது, பாருங்கள், நீ கொஞ்சம் எதாவது கவுன்சிலிங் பண்ணுங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது, ஆனால் கும்முன்னு இருக்குது, இது பாருங்கள் சனியன் பெரிய தொல்லை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னது குழந்தைகளுடைய இது எப்படி பெற்றோர்களுடைய அணுகுமுறை பாருங்கள்.
அது என்ன சொல்கிறாங்க, ஒரே அன்னைக்கே பார்த்து அன்றைக்கே நல்லாயிடணும், நீ கவுன்சிலிங் கொடுத்த உடனே நல்லாயிடும் பிள்ளைக்கு. அது முடிகிற காரியமாக அது. குழந்தைகளுக்கு எங்கிருந்து பயம் வந்தது, எப்படி வந்தது, ஏது வந்தது என்று நாம் கவனிக்க வேண்டும். நான் குழந்தையிடம் அதிகமாக நாம் பேசினோம் என்றால், குழந்தைகிட்ட இவ்வளோ நேரம் பேசுகின்றது குழந்தைக்கு அப்படின்னு கொள்கிறார்கள். பெற்றோரிடம் கூப்பிட்டு அவர்களை நான் கவுன்சிலிங் பண்ணணும் என்றால் என்ன சொல்கிறார்கள், குழந்தைகளை கேட்க வேண்டியதானே, எதுக்கு எங்களை போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க, பெற்றோர்னு கேட்குறாங்களே எதுக்கு, இப்படின்னா அப்படிங்கிறாங்க, இப்படின்னா அப்படிங்கிறாங்க. எப்படி முடியல, ரொம்ப கஷ்டமான காரியம் அது. எப்படி சமாளிக்கிறது? அதுவும் நாளைக்கு உடனே ரிசல்ட் வேணும், உடனே குழந்தைக்கு வந்து அந்த பயம் போயிடணும். ஏன்னா மேஜிக்காக பண்ணுறோம் நாங்கள், மோடி மாதம் வழியாக பார்க்குறோம் நாங்கள். இல்லை, இது சயின்ஸ், இது விஞ்ஞானபூர்வமாக தான் நான் பார்க்க முடியும். அதுக்கு சில காலங்கள் ஆக தான் செய்யும். அதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளியில் காத்திருப்பதற்கும் முடியலை. இவ்வளோ குழந்தைகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு. அப்போ இவங்கள்ட்ட பேசினா எங்கள்கிட்ட எதுக்கு பேசணும், குழந்தைகிட்ட பேச வேண்டியதானே, எங்கள்கிட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி தான் பண்ணுறது? இது இப்போ பெற்றோர்களுடைய ஆட்டிடியூடை மாற்ற வேண்டும். அந்த குழந்தைகள் பயம் என்பது அவ்வளோ எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய சமாச்சாரம் இல்லை. சில இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், சில பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், சில குழந்தைகளுக்கு எந்த இடத்தில் பண்ண பிரச்சனைகள் என்று பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு இடம் அல்ல, 2 இடம் அல்ல, குழந்தைகள் அத்தனையும் நாம் பார்க்க வேண்டும். அதற்கு இந்த பயத்திற்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் தான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தான் முக்கியமான காரணமாக இருப்பார்கள். முதலில் சுற்றுச்சூழ்நிலை தான் முக்கியமாக காரணமாக அமைகின்றது. குழந்தைகளுடைய பயத்திற்கு சுற்றம் சூழல் தான் காரணமாக அமைகின்றது. ஆகவே ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்ல மறுக்கின்றது. ஏன் மறுக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், அந்த வீட்டில் என்ன நடக்கின்றது, பெற்றோர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வயதான தாய் மகனிடம் பேசிக்கொண்டிருக்கின்றால் என்ன சொல்லுகின்றால், எனக்கு வந்து நான் சொல்ல யாரும் கேட்கறதில்ல, வீட்டில் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் இறந்தால் தான் உங்களுக்கு தெரியும், நான் போனால் தான் என்னுடைய யாருமே உங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது, இன்றைக்கி நாளைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு அது அந்த பாட்டி பேசுகிறாங்க. அந்த குழந்தை கேட்டுகிட்டு இருக்குது. அந்த குழந்தைக்கு பயம் வந்துடுது, பாட்டிக்கு எதுவும் ஆயிருமோன்னு அது ஸ்கூல் போக பயப்படுது. ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ள பாட்டிக்கு எதுவும் ஆயிருமோன்னு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பள்ளிக்கு போக மறுக்கின்றது. நான் போகவே மாட்டேன். கேட்டால் ஒன்றும் சொல்கிறதில்ல, கம்முன்னு இருக்குது, எதுவும் பேசுறதில்லை, மௌனமாக இருக்கின்றது. அந்த குழந்தை எப்படி சொல்லணும், சொல்வதற்கு பயம் குழந்தைக்கு. ஏன்னா பெற்றோர்கள் குழந்தைகளுடைய உறவு அப்படி தான் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ரெசிப்ரோக்கலாக இருக்க வேண்டும். இரண்டும் ரெசிப்ரோக்கலாக இருக்க வேண்டும், குழந்தையும் பெற்றோர்களும். அப்படி இல்லை. அதனால் அந்த குழந்தை போக மறுக்கின்றது. தெரியவில்லை, ஏன்னு தெரியவில்லை. அவர் மருத்துவரிடம் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே பெற்றோர்கள் வீட்டில் நாம் பேசும்பொழுது, பெற்றோர்களோ மற்றவர்களோ நாம் உரையாடும் பொழுது குழந்தைகளை பக்கத்தில் வைத்து நாம் வந்து முக்கியமான விஷயங்களை நாம் பேசக்கூடாது. குழந்தைகளை நம்ம உறவாடும் முறையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். குழந்தைகள் உறவாடும் பொழுது நாம் அது ஒரு முறையாக நாம் செய்ய வேண்டும். அதை நாம் பெரியவர்கள் பேசிக்கொண்டிருப்போம், நாம் சில விஷயங்கள் ரகசியங்கள் பேசிக்கொண்டு, வீட்டு ரகசியங்கள் இருக்கலாம், குடும்ப ரகசியங்கள் இருக்கலாம். அதை குழந்தைகளை வைத்து பேசும்போது குழந்தைங்களுக்கு தெரியாது, அதனுடைய கணிக்கக்கூடிய வயசு அல்லது குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது என்பது. ஆகவே நாம் அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் இது போல் பிரச்சனைகள் உருவாகின்றது. ஆகவே சுற்றுச்சூழல் மிக முக்கிய காரணமாக அமைகின்றது. அதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதுபோல் குழந்தைகள் அதாவது சாப்பிடும்போது மறைக்கின்றது, தூங்கும்போது இருக்கின்றது, இவைகளாம் நம்ம தெரிந்து கொள்ள வைத்திருக்கின்றோம். ஸோ இப்படி இந்த பயத்தை நாம் எப்படி போக்குவது? இந்த பயம் என்பது ஒரு காலகட்டத்தில் என்னவாகின்றது, இந்த பயம் அப்படியே உருவாகி பயம் ஃபியர் இருக்கின்றது, ஃபோபியாவாக இருக்கின்றது. அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அது என்னவாகின்றது, எஜிடேஷன் ஆகின்றது, பதட்டம் ஆகின்றது. பயம் பதட்டமாகி அது பீதி ஆகிறது. பீதி என்னது, பீதி என்பது பேதி போல் ஆகின்றது. பேனிக் அட்டாக், ஃபியர், ஃபோபியா, எஜிடேஷன் அண்ட் பேனிக். பேனிக் அட்டாக் வருகிறது. பேனிக் அட்டாக் வரும்போது என்ன ஆகுது, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதனுடைய பயம் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா உடலினுடைய சுரப்பிகள்லாம் மேலும் கீழுமாக அதிகமாக சுரக்கின்றது. ஸோ பேனிக் அட்டாக் வந்து விடுகின்றது. பயப்படுகின்றார்கள், வெளியே போக பயப்படுகிறார்கள். இதை பார்த்த பயம், அதை பார்த்த பயம், இங்கே பார்த்த பயம், எதை பார்த்தாலும் பயம் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். அந்த ஃபியர் என்பது அது ஆரம்ப காலத்திலே, அது சிறு வயதிலே நாம் அதை வந்து கட்டுப்படுத்தாதனால், அதை கண்டு கொள்ளாமல் விட்டதனால் அது அதிகமாக அது பேனிக்கில் போய் முடிகின்றது. பெற்றோர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், அந்த நேரத்துக்கு சரியான போதுன்னு நினைக்கின்றார்கள். சில விஷயங்களை நாம் அதை கண்டிக்க வேண்டும். குழந்தைகளை நாம் சிறு சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கி முடித்தா நாளைக்கு தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறார்கள். அந்த நேரத்துக்கு சரியான போதுன்னு நினைக்கின்றார்கள். அந்த நேரத்துக்கு சரியான போதுன்னு நினைக்கிறதுனால தான்
இந்த பிரச்சனை எழுகின்றது. பிற்காலத்தில் அவர்கள் மிக பெரியவர்களான பிறகு பேனிக் அட்டாக்கில் வந்து கஷ்டப்படுகின்றார்கள். இப்பொழுது தெரியாது. பிற்காலத்தில் நம் குழந்தைகள் பிற்காலத்தில் அவர்கள் பெரியவர்களாக ஆன பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவர்கள் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டிய வயதில் அவர்களே பயந்திருந்தார்கள் என்றால், அந்த குடும்ப தலைவன் பயந்தால் அந்த குடும்பமே பயந்துவிடும். குடும்பமே அதாவது எப்போ பார்த்தாலும் டென்ஷன்லேயே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத் தலைவன் என்பது ரொம்ப அசட்டிவாக இருக்க வேண்டும், ரொம்ப கம்பீரமாக இருக்கணும், அசட்டிவாக இருக்கணும், பயப்படக்கூடாது. அதுபோல் பிள்ளைகளை நாம் வந்து குழந்தைகள் நாம் சிறு வயதிலே நாம் உருவாக்க வேண்டும். அந்த குழந்தைகளை அப்பொழுது தான் அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் ஒரு கம்பீரமாக இருக்கும், ஒரு ஸ்டெபனாக இருக்கும், அது ஒரு அசட்டிவாக இருக்கும் அந்த குழந்தைகள். இல்லை என்றால் குடும்பத் தலைவன். இந்த குழந்தைகள் நாம் எப்படி, அதாவது அந்த குழந்தைகளை சப்போஸ் சில குழந்தைகள் இருக்கின்றது, பயப்படுகின்றது, அதை எப்படி தவிர்க்கலாம், அந்த குழந்தைகளை எப்படி நாம் மாற்றி கொண்டு வரலாம், சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. நாம் அதை எப்படி இல்லை என்றால் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் பெரிய அதாவது செலிபிரிட்டிஸ் இருக்கின்றார்கள், நம்ம இந்திய இதில் இருக்கின்றார்கள் செலிபிரிட்டிஸ், அவர்களெல்லாம் பயத்தில் இருக்கின்றார்கள். நம்முடைய ஃபேமஸ் ஆக்டர் ஷாருக் கான் ஹார்ஸை கண்டா பயப்படுறாராம். தீபிகா படுகோனே அவர்கள் என்ன நாயை கண்டா பயப்படுகின்றார்கள். அபிஷேக் பச்சன் ஃப்ரூட்ஸை கண்டா பயப்படுறாரு. ஃப்ரூட்ஸ்கள் பயமாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் ஃபோபியா, ஃப்ரூட்ஸ் பார்த்தா அவருக்கு பயம். அவருக்கு இவங்களுக்கு நாயை பார்த்தா பயம், அவருக்கு வந்து ஹார்ஸை பார்த்தா பயம். அதான் அவருடைய ஹார்ஸே இருக்காது என்று கூறுகின்றார்கள் அவருடைய சினிமாக்களில் எல்லாம். அவருக்கு ஃபோபியா வருகின்றது. ஏன் இந்த ஃபோபியா? சிறு வயதில் பெற்றோர்கள் அதை கட்டுப்படுத்தாதனால், அவங்களுக்கு அந்த நேரத்தில் போனால் போதும் என்று நினைப்பதனால் அந்த குழந்தைகள் பெரியவர்களான பிறகு எவ்வாறு கஷ்டப்படுகின்றார்கள் பார்த்தீர்களா? அந்த கஷ்டத்தை உண்டாக்க வேண்டுமா நம்ம குழந்தைகளுக்கு? நம்ம ஆரம்பத்தில் அதை தவிர்ப்பது தான் நல்லது. அதாவது பொதுவாக சாதாரண கவிதைகள் வச்சுக்கொள்வோம். ஒரு அஷூரன்ஸ், சின்ன சின்ன பயம் இருக்கின்றது, அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரீஅஷூரன்ஸ் மூலமாக சில டெக்னிக் இருக்கின்றது. இந்த ரீஅஷூரன்ஸ் மூலமாக அவைகளை நாம் ஆரம்பத்திலே தடுத்து விடலாம். எவ்வாறு என்றால், இப்போ குழந்தை இரவில் தூங்குகின்றது, அது தூங்கும் பொழுது குழந்தை என்ன செய்கின்றது? பக்கத்தில் படுத்திருக்கின்றது, நாம் இங்கே படுத்திருக்கின்றோம். குழந்தை 2-3 வயதுக்கு அப்புறம் பெற்றோருடன் படுக்க வைப்பது நல்லதல்ல என்று விஞ்ஞானம் கூறுகின்றது. அவர்கள் தனி அறையில் தான் படுக்க வேண்டும், தனிமையில் படுக்க வேண்டும் என்று கூறுகின்றது. அப்படி தனி அறையில் படுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு பயம் வரும். பயமாக இருக்கும், இருட்டை பார்த்தா பயப்படுங்க. அந்த குழந்தை இருட்டை பார்த்தா பயப்படுது, எனக்கு தனியாக இருக்க பயப்படுது. அப்போ என்ன சொல்கிறது? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? குழந்தைகளுக்கு ஒரு விளக்கை போட்டுடலாம், ஒரு விடிவிலியை போட்டு விடலாம், ஒரு லைட்டை போட்டுவிட்டு இந்த லைட் எரியுதுமா, பயப்படாதீங்க, இருட்டாக இல்லை, உனக்கு தேவைப்படும் போது, அம்மா தேவைப்படும் போது நீ அம்மா வந்து பாரு, நான் பக்கத்தில் அம்மா படுத்திருக்கேன். பெற்றோர்கள் படுத்த அறை திறந்து வைக்க வேண்டும், லேதாக திறந்து வைக்க வேண்டும். குழந்தைக்கு உனக்கு அவசரம் என்றால் நீ நேராக வந்து லைட் எரியுது, இருட்டு இல்லை, நேராக வந்து ரூம் திறந்திருக்கும், என்னை வந்து எழுப்பலாம், நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இது போல் நாம் உண்டாக்க வேண்டும். இது நம்ம கஷ்டம். இது நாம் உண்டாக நமக்கு பெரிய ஒரு காரியமாக இருக்கின்றது. நம்ம என்ன செய்வோம்? குழந்தையை நம்மளே படுக்க வைத்துக்கொள்வோம், நம்ம கூடவே படுக்க வைத்துக்கொள்வோம். அப்படி எப்போது தான் அந்த குழந்தைக்கு தைரியம் வரும்? ஒரு இன்ட்ரிக்கு வரும்பொழுது ஒரு 30 வயது பையனை அவர் தகப்பன் கூட்டு வரார். பெற்றோர் வயதான தந்தை அவனை கூட்டு வரார் இன்டர்வியூக்கு, 30 வயது இளைஞனை. வேடிக்கையாக இருக்கின்றது அல்லவா? 30 வயது இளைஞன் தனியாக வர வேண்டிய வயது. சில பேர் பார்க்கின்றோம் 20-25 வயசில் அம்மா மடியில் படுத்திருப்பாங்க. ஸோ இதுபோல் நாம் இதை மேற்கொண்டு எப்படி தவிர்ப்பது என்பதை அடுத்த முறை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். சுகமும் சுவையும் சங்கத்தமிழ் படைப்பது, முரசொலியில் கடிதம் வடிப்பது, திரைக்கு வசனம் தீட்டுவது, தமிழக முதல்வராக பொறுப்பாற்றுவது, இதில் எது சுகம் எது சுமை என்று கேட்டால் முதல் 3 சுகமும் சுவையும், 4வது சுமை.